நீங்க என்னுடைய அரசியல் பயணம் அனைவருக்கும் தெரியும். அரசியல் பயணம் அனைவருக்கும் தெரியும். மக்கள் தலைவர் மூப்பனாரினுடைய தந்தையுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள் தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தபோது நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. அவர்கள் எனக்கு எந்த பதவியும் கொடுக்கவில்லை என்ற வரலாற்றை அமைச்சரிடம் நினைவு கூற வேண்டும். என்னுடைய டூரை பொறுத்த வரைக்கும் லைக்லி ஐ ஹவ் நாட் ஜஸ்ட் கன்க்ளூடட் த டூர். ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Then it is a continuous tour for me till 21st. Till 21st. போன முறை 6800 கிலோமீட்டர் போனேன். போன முறை I even touched around 100 constituencies, which was only practically possible. இந்த முறை நிச்சயமாக பல தொகுதிகளுக்கு சென்று கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் நான் பணியாற்றி வெற்றி பெறச் செய்வேன். குறிப்பாக எங்களுடைய தொகுதி எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு அதிக நேரம் கொடுப்பேன். நான் நினைக்கிறேன் களத்தில் இன்னும் 2 நாளிலே அதெல்லாம் சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த தொகுதிகள்லாம் ஒதுக்கினதுக்கு அதெல்லாம் எப்படி சமாளிக்கும்? அதிமுக தலைமையிடம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒதுக்கியது பாஜகவும் அதிமுகவும் தான். நாங்கள் பல தொகுதிகள் கேட்டோம், பல தொகுதிகள் கிடைக்கவில்லை, பல தொகுதிகள் கிடைத்தது. இதெல்லாம் பேச்சுவார்த்தையிலே எங்களுக்குள் இருக்கிற சுமூகமான விஷயம். அது போன்ற என்னுடைய வாய்ப்பு முடிந்த பிறகு கூட மீண்டும் அந்த வாய்ப்பை நான் அவரிடம் கேட்கவில்லை. எனக்கு தொகுதி அவர்கள் குறைச்சலாக கொடுத்து நீங்கள்லாம் எழுதுனது போல 1, 2ன்னு தவறுதலாக பத்திரிகை நண்பர்கள் வடிகட்டிய பொய்யை சொல்லியது போல எனக்கு கொடுத்திருந்தாலும் கூட அதை வாங்கி கொண்டு எனக்கு எம்பி கொடுங்கன்னு நான் கேட்டுக்க மாட்டேன். என்னுடைய கட்சி எனக்கு முக்கியம், என்னுடைய கட்சியிலே பணியாற்றுகின்றவர்கள் எனக்கு முக்கியம். அவர்களுக்கு அதிக எண்ணிக்கை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே தலைவராக நான் செயல்பட்டேன். ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சியினுடைய கோட்பாடு என்றால் எந்த கட்சியோடு நாம் பயணிக்கிறோமோ அந்த கட்சியிலே இருக்கக்கூடியது தான் சரி, நியாயம். அதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாதவர்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு சென்னை கொடுக்கல, வாங்க முடியல. கேட்டு பார்த்தேன், கொடுக்கல, வாங்கலை. அதுபோல் தமிழ்நாட்டில் பல தொகுதி கேட்டு பார்த்தேன், வாங்க முடியல. உண்மையை சொல்றது என்ன சார் தப்பு? முக்கியமான கேள்வி கேட்கிறாரு சார். நானும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க சார். சார் எங்க பின்னாடி இருக்கீங்க? உட்கார சீனியர் பிரசிடன்ட் நிக்க வைக்கிறீங்க. நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நாங்களும் தமிழகத்தினுடைய அரசியலை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய அரசியலை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய மனநிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் தேவை என்று வாக்காளர்கள் நினைக்கிறார்கள்.
குறிப்பாக மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து தமிழகத்தினுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று நம்புகிறார்கள். அந்த வகையிலே மக்களுடைய மனநிலை அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி முதல் கூட்டணி, வெற்றி கூட்டணி. மற்ற கூட்டணிகளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் 2, 3, 4 வரலாம். முதல் கூட்டணி நாங்கள் தான். முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு 4-5 ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க. இப்ப சிவராமன் இங்க கொடுங்க, ராஜன் கொடுங்க, ராஜன் கொடுங்க, இங்க கொடுங்க சார். பிரசிடென்ட் நான் கொடுக்குறேன் தனியா. சதீஷ் இவர்கிட்ட கொடுங்க. ரைட் ரைட். அப்படியே உட்கார்ந்துட்டே கொடுத்துறோம் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.